மிஸ்டர் லேடி வியூஸ்க்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லாலன், BHMS ஹோமியோபதிக் பிசிஷியன். இன்னைக்கு நம்ம என்ன சாப்டர் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு, அதாவது சக்கரை நோயாளிகளுக்கு இன்சுலின் செக்ரீஷனை அதிகப்படுத்தணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா சர்க்கரையினோட அளவை ரத்தத்துல ஃபாஸ்டா குறைக்கணும். அவங்கள ஓரளவுக்கு நார்மல்சி கொண்டு வந்து மற்ற பர்சனாலிட்டிஸ் மாதிரி அவங்களும் ஒரு சந்தோஷமான ஒரு லைஃப் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணும். இதுக்கு என்னென்ன மாதிரி உணவு முறைகள் எடுத்தா சூப்பரா இருக்குங்க அப்படின்றத பார்க்கலாம். இதுல ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க, இந்த சியா சீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, சியா விதைகள். இந்த சியா விதைகள் நாங்க எடுக்க சொல்லுவோங்க. இந்த சியா விதைகள் புட்டிங் மாதிரி செஞ்சு சாப்பிட சொல்லுவோம். இல்ல சியா விதைகள் ஸ்மூத்திங் எடுக்க சொல்லுவோம். ஸ்மூத்தி அது எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல omega-3 omega-6 ஃபேட்டி ஆசிட்ஸ் ஜாஸ்தி இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதை டைஜஸ்ட் பண்றதுக்கு பெருசா இன்சுலின்றது செக்ரீஷன் தேவைப்படுறது இல்ல. இன்னொன்னு கணையத்தை ஆரோக்கியமா வைக்கிறதுக்கு செயல்படுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. இந்த சியா சீட்ஸ் எப்படி எடுக்கணும்? டைரக்டா அப்படியே எடுத்துக்கூடாதுங்க. ஆக்சுவலி என்னன்னா, குறைஞ்சது ஒரு மணி நேரமாவது ஊறணும். ஏன்னா ஊறும் போது அது வந்து பெருசாகும், பல்ஜ் ஆகும். அதனால என்ன பண்ண சொல்லுவோம்னா, ஒரு 2 டீஸ்பூன் சியா விதைகள். இதுல வந்து பாருங்க, கால்சியம், பொட்டாசியம், மெக்னீசியம், பாஸ்பரஸ், சல்ஃபர், சிங்க், ஃபோலிக் ஆசிட், இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குங்க. நிறைய மைக்ரோ நியூட்ரியன்ஸ் நிறைஞ்சிருக்கு. அப்ப இவங்களுக்கு ஸ்மூத்தியா எடுக்க சொல்லி சொன்னேன். எப்படி எடுக்கணும் ஸ்மூத்தியா சொல்றேன் கேளுங்க. ஆக்சுவலி என்ன பண்ணும், ஒரு 2 டீஸ்பூன் சியா சீட்ஸ் வந்து ஊற வச்சிடணும். ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சிடுங்களேன். கூடவே வந்து பாத்தீங்கன்னா 1 டீஸ்பூன், ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் பூசணி விதை ஊற வச்சிடுங்க. ஊற வச்சுட்டு ஆளி விதையிலயும் பாத்தீங்கன்னா omega-3 ஃபேட்டி ஆசிட்ஸ் நிறைய இருக்கு. டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. வயிறுக்கு சட்டைட்டி அப்படின்றது கொடுக்குங்க. அதாவது இந்த டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா பயங்கர கிரேவிங்ஸ் இருக்கும். நிறைய சாப்பிடணும், நல்லா சாப்பிடணும், பயங்கரமா சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி கிரேவிங்ஸ் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா. அந்த கிரேவிங்ஸை கம்மி பண்றதுக்கு, சட்டைட்டி கொடுக்கறதுக்கு இது எல்லாத்தையும் ஊற வச்சிடணும். ஊற வச்சுட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு துண்டு பப்பாளி பழம், பப்பாளி பழமா எடுக்கிறத விட கொஞ்சம் மீடியமான பழமா எடுத்து அதுல போட்டுட்டு, ரொம்ப பழுத்து இல்லாம மீடியமான ஒரு காய்வாக்கும் இல்லாம ரொம்ப பழுத்தும் இல்லாம ஒரு துண்டு பப்பாயா எடுத்து போட்டுக்கணும். போட்டுட்டு இதோட கூட வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாத்தையும் போட்டுடணும். இதோட கூட ஒரு கிளாஸ் பால் ஊத்தி நல்லா அடிச்சா ஒரு ஸ்மூத்தி கன்சிஸ்டன்சி திக்கா வரும். இதுல 1 ஸ்டீவியா ஆஃபிசினாலிஸ் இனிப்பு துளசி பவுடர் போட்டுக்கணும். இது வந்து ஸ்டீவியா தான் நான் போட சொல்வேன். இல்ல ஒரு சிலர் வந்து இல்லைங்க எங்களுக்கு வந்து நாங்க சுகர் ஃப்ரீ டேப்லெட் போடுறதா போட்டுக்கோங்க, உங்களோட ஆப்ஷன். இனிப்பு துளசி பவுடர் கொஞ்சம் போட்டுட்டு நீங்க குடிக்கும் போது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சூப்பரா ரெடி ஆயிடும். மத்தியானம் வரைக்கும் ஃபில்லிங்கா இருக்கும். சோ இது ஒண்ணு ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இவங்களுக்கு அப்பப்ப ஏதாவது சாப்பிடணும்னு தோணுது பாத்தீங்களா, அதுக்கு என்ன பண்ணுங்க, ஒண்ணு முளைக்கட்டின பயிர் வச்சுக்கோங்க. முளைக்கட்டின பயிர்லயும் நான் சொன்னேன் இந்த சியா சீட்ஸ் எவ்வளவு நியூட்ரியன்ஸ் சொன்னேன், அந்த மாதிரி நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்கு. பி காம்ப்ளெக்ஸ் ரிச் சோர்ஸ். சோ அதை எடுத்துக்கோங்க. நடுவுல சாப்பிடணும்னு முளைக்கட்டின பயிர் எடுத்துக்கோங்க. இல்லைன்னா தேங்காய் வந்து எலசா இருந்தாலும் சரி, ரொம்ப முத்தி இல்லாம மீடியமா இருந்தாலும் சரி, கடிச்சு சாப்பிடறதுக்கு ஈஸியா தேங்காய் எடுத்துக்கோங்க. ஃப்ரீக்வெண்டா தேங்காய் சாப்பிடலாம். சரிங்களா, இது ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஒரு சிலர் வந்து இல்லைங்க ஈவினிங் நாங்க ஏதாவது சாப்பிடணும் போல இருக்கு அப்படின்னா, இந்த யோகட்டு, கர்டு, தயிர் இல்லைன்னா யோகட்டுன்னு கடையில விற்கும். அந்த மாதிரி யோகட்டு, கர்டு, சும்மா ஒரு 4 காஞ்ச திராட்சை போட்டு, ஒரு ரெசின் போட்டு, இல்லைன்னா கொஞ்சம் மாதுளம் பழம் உரிச்சு அதுல போட்டு, அது வந்து ஒரு டேஸ்டா இருக்கும். அந்த கட்டி யோகட்ல இல்ல கட்டி தயிர்ல இந்த மாதுளம் பழம் 4 போட்டு நம்ம சாப்பிடும் போது ஒரு நல்ல ஒரு ஈவினிங் ஸ்நாக்கா இருக்கும். அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. சரிங்களா. ஹெர்ப் அப்படின்னா நான் நிறைய டயபெட்டிக் ஹெர்ப் சொல்லியிருக்கேன். இது வந்து பாருங்க, சிறுகுறிஞ்சா வந்து பொடியா கிடைக்குது. இதை வந்து சக்கரை கொல்லி அப்படிம்பாங்க. ஓகேங்களா. இதை வந்து காலையில நைட்டு கஷாயம் செஞ்சு குடிக்கணும். எப்படி எடுக்கணும்? ஒண்ணு பிளைனா நீங்க கடையில போய் கேட்டீங்கன்னா சிறுகுறிஞ்சாம் பொடி அப்படின்னு கேட்டீங்கன்னா தருவாங்க. இந்த சிறுகுறிஞ்சானே காஞ்சது விற்கும், அதையும் வாங்கிக்கலாம். ஓகேங்களா. வாங்கிக்கிட்டு பொடியா இருந்தா 1 டீஸ்பூன் பொடி எடுத்துக்கோங்க. 1 கிளாஸ் தண்ணியில போட்டு நல்லா கொதிக்க வச்சு 3/4 கிளாஸ் ஆன பின்னாடி அதை வடிகட்டி அதை குடிச்சிட்டு வரணும். காலையில சாயங்காலம் இந்த மாதிரி குடிச்சிட்டு வரணும். மதியம் சாப்பாடு 1 கப்பு சாதம்னா 1 கப்பு பொரியல் எடுத்துக்கணும். 1 கப்பு சாதம்னா 1 கப்பு கீரை. அந்த மாதிரி 1:1 டயட் இப்படி ஃபாலோ பண்ணிட்டு இந்த கஷாயம் டெய்லி காலையில நைட்டு குடிச்சிட்டு வாங்க. 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் பிரிஸ்க் வாக்கிங் பண்ணுங்க. இல்லைங்க இந்த கஷாயம் கொஞ்சம் கசப்பா இருக்கு அப்படின்னா இதை பிளெயினாவும் எடுக்கலாம். இன்னொன்னு என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சிறுகுறிஞ்சானும் நாவக்கொட்டை இருக்கு பாத்தீங்களா, நாவக்கொட்டையை ஈக்குவல் அமௌண்டா எடுத்துட்டு சொல்லுவோம். இது 100 கிராம், அது 100 கிராம், ரெண்டுத்தையும் மிக்சியில போட்டு பவுடர் பண்ணிடணும். காஞ்சதா வாங்கினீங்களா பவுடர் பண்ணி ஜலிச்சு எடுத்து வச்சுக்கலாம், இல்ல அப்படியே கூட வச்சுக்கலாம். காலையில 1 டீஸ்பூன், நைட் 1 டீஸ்பூன், 1 கிளாஸ் தண்ணியில போட்டு நல்லா 3/4 கிளாஸ் ஆகிற வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சு அதை வடிகட்டி காலையில சாயங்காலம் ஸ்டீவியா போட்டு குடிச்சாலும் சரி, போடாம குடிச்சாலும் சரி, காலையில சாயங்காலம் ஏறக்குறைய ஒரு மாசம் குடிங்க. உங்க சுகர்ல எவ்வளவு வேரியேஷன்ஸ் இருக்குன்னு பாருங்க. மார்னிங் வந்து அந்த புட்டிங் மாதிரி ஸ்மூத்தி மாதிரி எடுத்துக்கோங்க. ஈவினிங் ஸ்நாக்னா இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. மதியானம் 1:1 எடுத்துக்கோங்க. நைட்டு ஈவினிங் ஸ்நாக்கே வயிறு ஃபுல்லாயிடும். அதுக்கும் மேலன்னா
இந்த மல்டிகிரெயின் தோசை மாதிரி, அதாவது சிறுதானியங்களானால தோசை, இடியாப்பம், பூரி, பொட்டு பொங்கல், பூரி, புட்டு, பொங்கல் அந்த மாதிரி எதுனாலும் எடுத்துக்கலாம். அதுக்கும் வந்து நிறைய வெஜிடபிள்ஸ் 1:1 ரேஷியோ எடுத்துக்கோங்க. உங்க சுகர் லெவல் பாருங்க. இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு நல்லா தூங்கிட்டு ஒரு ஆரோக்கியமான ஒரு சாப்பாடோட மனசை ஃப்ரீயா வச்சிருக்கும் போது ஒரே மாசத்துல நிறைய குறையறத நாங்க நிறைய பேஷண்ட்ஸ்க்கு பார்த்திருக்கோங்க. சோ நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க. உங்களோட டயபெட்டிக் லெவலையும் நீங்க நல்லாவே குறைச்சிக்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு பதிவுல உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.